எல்லாருக்கும். ஹோப் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த் ஆச்சு. பொங்கல் டைமில் எடுத்திருந்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் ஒரே சம்பவமாக நடந்துட்டு இருந்தனால வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் மை வீடியோ. இது பொங்கலுக்கு முன்னாடி டே எடுத்த விலாக் தான். முன்னாடியே போயிட்டு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு. என்னோடய சிஸ்டர் டாட்டர் கூட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். சரியான வால். இவங்க கூடலாம் ஃபோன் பேச ஆரம்பித்தேன்னா எவ்வளோ வேலை வேணாலும் நான் பண்ணிவிடுவேன். எனக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. ஆக்சுவலி அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் இந்த லைஃப்பை வந்து நம்ம தான் சூஸ் பண்ணி வந்திருக்கோம். பட் நிறைய டைம் நான் வீட்டை மிஸ் பண்ணுவேன். தேன் ஒரு ஃபெஸ்டிவல்ன்றதை தாண்டி சின்ன சின்ன மொமெண்ட்ஸை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து அம்மா பர்த்டே, அப்பா பர்த்டேலாம் நாங்கள் சும்மா கேக் கட் பண்ணுறது, இல்லை சும்மா ஒரு டின்னருக்கு போவோம், வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண முடியலன்றது ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. அண்ட் ஏதாச்சும் ஒரு கேஃப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தா அங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னோடனே குட்டி குட்டி நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஒரு இந்தியா ட்ரிப் போயிட்டு வரோம் அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஸோ ரெஃப்ரெஷிங். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 1 இயருக்கு நம்மளுக்கு தேவையான எனர்ஜி அந்த ட்ரிப்பில் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் எப்போவுமே நம்மளுக்கு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றத தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒன் டே நம்மளை ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்னா டின்னர் அம்மா பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி நமக்கு ஏதாவது வெளியேருந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன தான் வந்து செல்ஃபாக தான் எல்லாமே பண்ணிக்கணும், வி ஷுட் பிளான் ஆர் டே அப்படின்னு சொன்னால் கூட அந்த கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வாட் எவர் இட் இஸ் சில சிச்சுவேஷனில் கான்ஃபிடென்ட்டாக ஃபேமிலின்னு சூஸ் பண்ணிவிடுவேன். போஸ்ட் வெட்டிங் எப்படி ஆகிடுச்சுன்னா அம்மா, அப்பா, அக்கா பாப்பா, அக்கா ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் ஒரு சைடு, நான் என் ஹஸ்பண்ட் இன்னொரு சைடுன்றப்போ என்னதான் ஒரு ஹாலிடேக்கு போனாலும் கொஞ்சம் டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என் ஹஸ்பண்ட் இங்கே தனியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. கம்மிங் பேக் டு விலாக், பொங்கல் அன்னைக்கு பிஃபோர் டே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். மார்னிங் எந்திரிச்சேன், விடியவே இல்லை அண்ட் மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பேசிக்காக வேகிறதெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோலம் போடுறேன். மிஸ் பண்ணுறேன்னு சொன்னதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த கோலம் கூட. இந்தியாவில் இருக்கிறப்போ முந்தின நாள் நைட்டே கோலம் போடுவோம். பக்கத்து வீட்டில் யார் பெருசாக போடுறாங்கன்னெலாம் பார்த்துட்ருப்போம். நல்லா கதை அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் கோலப்பொடி என்கிட்ட இல்லை, அதனால் மாக்கோலம் தான் போட்டிருந்தேன் குட்டியாக. இதெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் விடிஞ்சிருந்துச்சு. பட் தென் மழை தூறல் நிற்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாமிக்கு பூலாம் வச்சுட்டு பூஜை திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைம் பார்த்துட்டு அந்த டைமுக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாலாம் வந்து குக்கரில் தான் பொங்கல் வைப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்துட்டு அவங்க பானையில் பொங்கல் வச்சு சூரிய பொங்கல்லாம் வைப்பாங்க. இங்கே நம்ம வைக்கிற நேரத்துக்கு சூரியனையும் காணோம், ஒன்றும் காணோம் அண்ட் ஒரே மழையாக இருந்தது. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சுக்கிட்டோம். பொங்கல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கால் பேசிகிட்டு இருந்தோம். அதுவே ஒரு 1 hour போச்சு எனக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரியல அவுட் ஆஃப் இந்தியா இருக்கிற எல்லாரும் இதே தான் ஃபீல் பண்ணுவாங்களான்னு. எவ்ரி டே வந்து நம்ம இங்கே ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்கோம், நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சொன்னால் கூட இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறோமா இந்தியாவா அப்படின்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து ஃபியூ இயர்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு, சில பேர் 10 years எல்லாம் இருக்காங்க. யாரை கேட்டாலும் நோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஒரு வேளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. எனக்குமே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. கன்ஃபியூஷனோடு சேர்ந்து ஒரு ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கு. என்னதான் நல்லா ஷோவாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் நைட்டிக்கு மாறுறதே ஒரு தனி சுகம். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் ரொம்ப மெஸ்ஸாக இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் சாப்பிட உட்காந்தோம்.
இன்றைக்கி ஸ்பெஷல் மெனு அரவணை பாயசம், அரைச்சி விட்ட சாம்பார், அவியல், ரசம், வடை, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் அண்ட் வெண்டைக்காய் பச்சடி. ஹோப் எல்லாருக்கும் பொங்கல் சூப்பராக போயிருக்கும். அண்ட் இந்த இயர் வந்து ரொம்ப ஹாப்பி, ஹெல்தி எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹிட் அ லைக் பட்டன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் மை சேனல்.